ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மனமகிழ்ச்சியின் நேரத்தின் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி குறிப்பிடுகிறது: மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இயேசு உங்களுக்காக உங்கள் அருகில், உங்கள் பக்கத்தில், உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சூழ்நிலையிலே அவர் வரப்போகிறார். அவர் வந்து 3 முக்கியமான காரியங்களை உங்கள் வாழ்வில் அவர் செய்ய போகிறார். இன்றைக்கு மனம் பதறி போய், தளர்ந்து போய், உடைந்து போய், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல், மனிதர்களின் தாக்கத்தினாலே, எதிரிகளின் வன்முறைகளினாலே, உங்களுக்கு எதிராய் இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சினாலே பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறீர்களா? ஐயா, என் வாழ்விலே நீதி சரிகட்ட யாரும் இல்லை, என் வாழ்வில் நீதி செய்ய யாரும் இல்லை, என்னுடைய நீதி புறக்கணிக்கப்படுகிறது, அதிகாரிகளும் எனக்கு உதவி செய்யவில்லை, உறவினர்களும் உதவி செய்ய முடியவில்லை, நான் யாரையும் நம்ப முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், உங்கள் விண்ணப்பங்களை அவர் சமூகத்தில் வையுங்கள், அவரை உறுதியாய் பற்றி கொண்டு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்களானால், அவர் சமூகத்தில் காத்திருப்பீர்களானால், உங்களுக்கு இந்த 3 காரியங்களை ஆண்டவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னென்ன காரியங்கள்? முதல் காரியம், அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும். தேவன் உங்களுக்கு நீதியை சரிகட்டுவார். இயேசுவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், தேவாதி தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம், பிதாவாகிய தேவனின் பண்பு நலன்களை அறிந்திருக்கிறோம். அவர் நீதி செய்கிற தேவன், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர் நியாயமுடையவர், அவர் நியாயம் விசாரிக்கிறவர், எவருக்கும் நீதியை உண்மையாய் செம்மையாய் சற்றேனும் பாதிப்பில்லாமல் செய்கிறவர். இந்த தேவனை குறித்து தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீதி உங்களுக்கு இல்லாமல், உங்கள் வாழ்விலை நீதி செய்ய யாரும் இல்லாமல் அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய நீதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா? ஐயா, என் நியாயம் எப்பொழுது உண்மையாய் வெளிப்படும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என் சமூகத்தில் காத்திருக்கிற உனக்கு நான் சீக்கிரம் வருகிறேன், என்னை நம்பியிருக்கிற உனக்கு நான் சீக்கிரம் வருகிறேன். பதறாதே, பாழாய் போனதை குறித்து கலங்காதே, உன் வாழ்வில் உடைந்து போனவைகளை நினைத்து அழுது கொண்டே இருக்காதே, கடந்தவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் உங்களுக்கு நீதியை சரிகட்டும்படி அவர் விரைந்து வருகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, எரேமியா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படி குறிப்பிடுகிறது: உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதி உள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நம்முடைய வழக்கை, நம்முடைய பிரச்சனைகளை, நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களின் ஆதிக்கங்களை அவர் சமூகத்தில் வைத்து விட்டால் போதும். நீதி உள்ள நியாயாதிபதி நிச்சயம் உங்களுக்கு நீதி செய்வார், நிச்சயம் உங்களுக்கு கிருபை செய்வார். பல நேரம் நம்முடைய வாழ்விலே நீதி புரட்டப்படுவதற்கு முக்கியமான காரியம் யார் தெரியுமா? நாமே தான். பலி வாங்குவேன் என்று சொல்லி அவர்கள் செய்ததற்கு நாம மறுபக்கம் ஏதோ ஒன்றை செய்து நம்முடைய கோபத்தினாலும் தற்பெருமையினாலும் நம்முடைய நிதானத்தை நாம் இழந்து போய் பல நேரத்தில் பலி வாங்குதல் கர்த்தருக்குரியது என்பதை அறிந்திருக்கும் போதிலும் நாமே பலி வாங்க முயற்சிக்கும் போது தோற்று போவோம், உடைந்து போவோம். விழுதல் இன்னும் ஆழமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒருபோதும் நீங்கள் பலி வாங்காதிருங்கள், மாறாக மன்னிக்க பழகுங்கள், பொறுத்து கொள்ள பழகுங்கள், நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்கள். கலாத்தியர்ல ஆவியின் கனிகளை குறித்து சொல்லும் போது நீடிய பொறுமை, அந்த பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை தெரியுமா? உபத்திரவப்படுத்தப்படும் போதும்
பொறுமையோடு. இயேசு எப்படி சிலுவையில் அடிக்கப்படும் போது சகல அதிகாரமும் அவருக்கு இருந்தாலும் பொறுத்து இருந்தாரே, அதே பொறுமையோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். வேதாகமத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆமென், யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணும்போது கிபியோனின் குடிகள் அவர்களுக்கு உதவியாக இவர்கள் யுத்தம் பண்ண போகும்போது 5 ராஜாக்கள், ஏமோரியரின் 5 ராஜாக்கள் படைசூழ வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். இவர்கள் யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி நீதி சரி கட்டினார் தெரியுமா? தம்முடைய ஜனத்திற்காக ஆண்டவர் இறங்கி வந்தால் சூரியனை அதன் இடத்துல அப்படியே நிறுத்தினார். ஆமென், சந்திரனை அதன் இடத்துல அப்படியே நிறுத்தினார். கல் மலையை பொழிய பண்ணினார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் கொன்றதை பார்க்கிறோம் கல்மலையினால் மடிந்து போனவர்கள் அநேகம் என்று. அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில் நின்றது. என்ன சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு நீதியை சரிகட்ட வேண்டுமானால் உலகத்தையே திருப்பி போட அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். தன்னுடைய ஜனங்களின் யுத்தத்திற்கு என்று அஸ்தமியாமல் சூரியனை நிறுத்தி வைக்கணும்னா அறிவியலின்படி சூரியன் நிற்க வாய்ப்பு இல்லை. அறிவியலின்படி இது சாத்தியமில்லை. ஆனால் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட இயேசு உங்க வாழ்வில் ஆமென், இந்த உலகத்தின் காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்வில் அவர் நீதியை சரிகட்டுவார். விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய குறைகளையும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களுடைய எல்லா வழக்கையும் அவர் சமூகத்தில் வைங்க. அவர் உங்களுக்கு நீதியை சரிகட்டுவார். அவருடைய நீதி சரிகட்டும் நாள் மிக நெருக்கமாக இருக்கிறது. இரண்டாவதாக அதே ஏசாயா 35:4 சொல்கிறது, தேவன் உங்களுக்கு பதிலளிக்கவும் வருவார். உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். பல நேரம் பதிலுக்கு பதில் பேசுவதில் நம்ம திறமசாலிகளாக இருப்போம். யாராவது ஒருவர் நம்மை சீண்டி விட்டால் அவர்களுக்கு பதில் கொடுக்காமல் ஓய மாட்டோம். அப்பேற்பட்ட சாதுரியம் உடையவர்கள், வாய்ஜாலம் உடையவர்கள் நாம். ஆனால் தேவ பிள்ளை ஒன்று அறிந்திருக்கணும், பதிலுக்கு பதில் செய்வதை தேவன் விரும்புகிறதில்லை. முன்னே நியாயப்பிரமாண காலத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. இரத்தத்திற்கு இரத்தம், பல்லுக்கு பல், கல்லுக்கு கல், இதற்கு இது அப்படின்னு எந்த நியாயம் கொடுக்கப்படுகிறதோ, எந்த பழி சுமத்தப்படுகிறதோ அதே பழியினால் நியாயம் விசாரிக்கப்பட்டது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பையும் மன்னிப்பையும் சாந்தத்தையும் பொறுத்து கொள்ளுதலையும் எதிர்பார்க்கிறார். இது ஒரு புறம் இருக்க, நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நான் பதிலளிக்கும்படியை சீக்கிரம் வருகிறேன். பல நேரம் மனிதர்கள் உங்களை பார்த்து பேசலாம், உனக்கு துணையாக இருக்க யார் இருக்கிறா? உன்னை அடித்து போட்டால் யார் இருக்கிறா? உன்னை தள்ளி போட்டால் ஏன்னு கேட்கறக்கு ஆள் இருக்குதா? அனாதையை போல தானே இருக்கிற, உனக்கு பட்சமாக இருக்க ஒருவர் இல்லையேன்னு உதாசீனப்படுத்தலாம், ஏளனப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், பலவிதமான வார்த்தைகளை பேசிடலாம். அநேக நேரம் மனிதர்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? ஒன்றையும் அறிந்து கொள்ளாமல் அதற்கு பின்பாக என்ன உண்மை இருக்கிறது என்கிறதை தெரியாமல் தங்கள் மூளைக்கு பட்டபடியினால், தங்களுக்கு அதை கேட்க அருமையாக இருந்தபடியினால் அதை மற்றவர்களோடு கதையாக பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் ஒருவருடைய வாழ்க்கையை வீணடிக்கிறோம் என்பதை கூட புரியாமல் பலருக்கு குழிகளை தோன்றுவதில் ஜனங்கள் மிக விசித்திரமானவர்கள். இப்படி பல நேரம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்மை காயப்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரம் புகுந்து விளையாடும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு பதில் பேசாமல் அமைதியாயிரு, நான் பதிலளிக்கும்படி வரப்போகிறேன். நான் உன் சார்பில் பதில் பேச போகிறேன். நான் உனக்காக பேசி அதன் நடுவில் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் அந்த மாறுதலை வர பண்ணுவார். ஐயா, நான் பதில் பேசலைன்னா எனக்காக யார் பேசுவா? என் உரிமைக்காக நான் குரல் கொடுக்கலன்னா யார் குரல் கொடுப்பா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு அநீதி விளைவிக்கப்படும் போது, உங்களுக்கு எதிராக பேசப்படுகிற வார்த்தைகள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை சும்மா விடுறதில்லை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்.
உங்களை தொட்டுட்டு ஒருத்தர் சும்மா போயிட முடியாது. கர்த்தருக்கு பதில் கொடுக்க வேண்டும். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய கையில் வந்து உங்களை சீண்டிட்டு யாராவது ஒருவர் பதில் கொடுக்க முடியாமல் போய்விட முடியுமா? பதில் கொடுக்க வேண்டும். அதனால்தான் வசனங்கள் அடிக்கடி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. உபாகமம் 32:35 வாசித்தால், பலி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். இந்த உலகத்தில் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் தீவினையை விதைத்தால், உங்களுக்கு விரோதமாய் ஒருவர் துரோகங்களை விளைத்தால், அந்த விதைத்தலை அவர்கள் அறுப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, பலி வாங்குவதை குறித்தும் பதிலளிப்பதை குறித்தும் நீ கலங்க தேவையில்லை. உனக்கு விரோதமாக கல்லெறிகிறார்களா, உனக்கு எதிராக வார்த்தைகளை பேசுகிறார்களா, உன்னை குற்றப்படுத்துகிறார்களா, நீ செய்யாத தவறை நீ செய்தாய் என்று சொல்லுகிறார்களா, உன்னை கீழே தள்ளும்படி இல்லாத பொல்லாதவைகள் எல்லாம் யோசிக்கிறார்களா, சில நேரத்தில் கீழே தள்ள வாய்ப்பே இல்லைங்கிறதுக்காக இதுக்காகவே புது சட்டங்களை உண்டாக்கி தேவையில்லாத சட்டங்களை அமல்படுத்தி உங்களை அழிக்க பார்க்கிறார்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீ பலி வாங்க வேண்டாம், நீ பதிலளிக்கவும் வேண்டாம், அதை நான் செய்ய போகிறேன். உனக்கு எதிராக எழும்பினவர்களுக்கு நேரிடும் ஆபத்து அது விரைவாய் வந்திருக்கிறது. இப்போ கூட நான் சொல்கிறது என்னன்னா, தேவ பிள்ளையே, அந்த ஆபத்து வரட்டும்னு காத்திருக்கிறவர்களா அல்ல, ஆண்டவரே இரக்கம் செய்யும் என்று ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஆமாம், பகைஞரையும் சிநேகிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. வசனங்களிலே சீமேயி என்று ஒரு மனிதன் இருக்கிறான். தாவீது ராஜாவாக இருக்கிற போது அவனுடைய சொந்த குமாரான அப்சலோமை அவனுக்கு எதிரிட்டு வரும்போது தாவீது தப்பி ஓடுகிறான். அப்பொழுது சீமேயி தாவீதை பார்க்கும்போது தாவீதை என்னென்ன வார்த்தைகளை சொல்லி எல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துகிறான், அவனை ஏளனப்படுத்துகிறான். அந்த வார்த்தை நிந்தையாக இருக்கிறது. அப்போ கூட இருந்தவங்களாம் கேட்குறாங்க, இவனை கொன்றலாமா, இப்படி ராஜாவுக்கு விரோதமாக பேசுகிறான்னு சொல்லும்போது தாவீது சொல்லுகிறான், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்று சொல்லுகிறான். ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிப்பீர்களானால் தாவீது மறுபடியும் ஜெயம் கொள்கிறான். எதிரிகளை எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்தி விட்டார். தாவீது மறுபடியும் வரும்போது இந்த சீமையை மறுபடியும் ஒரு நடிப்பை போட்டு வரான். ராஜாவுடைய காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் சொல்கிறான். தாவீது நாட்கள் வரைக்கும் அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? கள்ளன் எப்படியும் இன்னொரு நாள் திருடும் போது அவன் அகப்படுவான் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? தாவீது சாலமோனிடத்தில் சொல்கிறான், அவனை குறித்து கவனமாக இரு, அவன் பயங்கரமானவன், நான் அவனுக்கு மன்னிச்சேன், வாக்கு கொடுத்தேன், வாக்கின்படி அவனை காப்பாற்றி விட்டேன், ஆனால் நீ கவனமாகருன்னு. சாலமோனும் அவனுக்கு அதே கண்டிஷனை கொடுக்குறான், நீ எருசலேம் மட்டும் வெளியே போகாமல் இருந்தால் உயிரோடு இருப்பேன். ஆனால் தன்னுடைய மனதில் ராஜாவை குறித்த பயம் இல்லாமல் துணிகரமாக செய்தபோது அவன் கொல்லப்பட்டு போனான். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? உங்களை நிந்தித்தவர்கள் உண்மையான மனம் திரும்புதலுக்குள் வரவில்லை என்றால் பதில் சொல்ல கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் பதில் சொல்வார். மூன்றாவதாக 35ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் ரட்சிக்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கூப்பிடுதல்களுக்கும் பதில் கொடுத்து ரட்சிக்கிற தேவன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு பெரிய போராட்டத்தின் நடுவில் நீங்கள் இருந்தாலும் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ரட்சிக்க முடியும். எவ்வளவு பெரிய பாவ பிடியில் இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் உங்களை ரட்சிக்க முடியும். எவ்வளவு பெரிய வேதனையில் நீங்கள் இருந்தாலும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ரட்சிக்க முடியும். அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இயேசுங்கிற பேருடைய அர்த்தமே அவர் நம்மை ரட்சிக்கிறவர் என்று தான் அர்த்தம். அவர் மேசியா, அவர் இரட்சகர். அவர் நமக்காக பிறந்து நமக்காக மரித்து நமக்காகவே உயிர் தெழுந்து ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் ரட்சிப்பு உண்டு, அவருடைய இரத்தத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அந்த இயேசுவை பற்றி கொள்வோம், அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 33:22 சொல்லுகிறது, அவரே நியாயாதிபதி, அவரே நியாய பிரமாணிகர், அவரே நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஜெபிக்கலாமா? கவலைப்படாதிருங்கள். அவர் உங்களுக்கு நீதி சரிகட்டுவார், அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார், அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமாம் ஆண்டவரே,
உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுதும் அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. அவருடைய வாழ்வில் அநீதிகள் விளைவிக்கப்பட்டிருக்கும், ஆனால் கர்த்தர் நீர் நீதியை சரிகட்டுவீராக. ஆண்டவர், அவர்களுக்கு எதிராக வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கும், ஆனால் அவர்களுக்கு எதிராக கையெழுத்து இடப்பட்டிருக்கும், ஆனால் கர்த்தர் நீர் பதிலளிப்பீராக. அதே போல அப்பா, ஆபத்தில் சிக்குண்டு போய் நொறுங்குண்டு போய் ரட்சிக்க திராணி இல்லாமல் பதறி போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ரட்சிப்பை கட்டளிடுவீராக, நீர் விடுதலையை கட்டளிடுவீராக. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விடுவிக்க உம்மால் கூடுமே ஆண்டவரே. சிங்கத்தின் கெபியிலும் விடுதலை வல்லமையை நீர் வெளிப்படுத்த முடியுமப்பா. உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து ஆறுதல் செய்து அவருடைய தடுமாறுதல்கள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி போட்டு ஆனந்தத்தினால் நிரப்புவீராக. கிறிஸ்துவின் பேரானந்தம் அவருடைய உள்ளங்களை ஆளுகை செய்யட்டும், சமாதானம் ஆளுகை செய்யட்டும், நிறைவு உண்டாகட்டும். உடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.